நீங்க லோ பட்ஜெட்ல வீடோ அல்லது லேண்டோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன்னா வெறும் 7,80,000 ரூபாய்க்கு டிடிசிபி ரேரா அப்ரூவலோட ஒரு பிளாட்டும் 18,80,000 ரூபாய்க்கு சொந்தமா இடத்தோட தனி வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு லேண்ட் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ இவ்வளோ கம்மியா கொடுக்குறாங்களே அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எங்கப்பா இருக்கு அப்படின்னு டவுட் உங்களுக்கு வருதா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா வண்டலூர் டு வாலாஜா போகக்கூடிய மெயின் ரோடு இருக்குல்ல, ஸோ மெயின் ரோட்ல ஊத்துக்காடு அப்படின்ற லொகேஷன்ல தான் ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ ஊத்துக்காடுல அப்படி என்னப்பா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேல்மருவத்தூர் கோயில். ஸோ அதில் ஒரு பாதி அளவு கூட்டம் வரக்கூடிய ஒரு லொக்கேஷன் அப்படின்றது இந்த ஊத்துக்காடு. ஏன்னா எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, ஸ்ரீதேவி எல்லையம்மன் கோவில். ஸோ இந்த கோயில் கட்டக்கூடிய இடம் தான் ஊத்துக்காடு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ அதனால இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சரில் ஒரு நல்ல கொத்து எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரகடம். ஸோ ஒரகடம் எந்த அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நிறைந்த ஒரு ஹப் அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஏன்னா இங்கே 5 மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இருக்குது. இது இல்லாம 50க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கம்பெனி இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் இந்த சரௌண்டிங்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களால இங்கே உடனே வீடு கட்டி வாடகைக்கு விட்டு வருமானம் பார்க்க முடியும். திரும்பவும் சொல்றேன், இது லோ பட்ஜெட்ல கிடைக்கிற காரணத்தினால இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடலாம் அப்படின்றத தாண்டி இங்க நீங்க உடனே வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா வருமானம் பார்க்க முடியும். இதையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவ்வளவு கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி இது எங்கேயும் அவுட்டர்ல இல்லைங்க, வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சுத்தி பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தான் இருக்குது. ஸோ குடியிருப்புக்கு மத்தியில தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இவ்வளவு வெளிவாகக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே ஆர்ஜி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். என்னன்னா இது டைரக்ட் கம்பெனி ப்ராஜெக்ட். ஸோ அதனால் நீங்கள் யாருக்குமே ₹1 கூட ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் லேண்ட் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இது மகாலட்சுமி நகருங்க. அதாவது மகாலட்சுமி நகரோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா வண்டலூர் டு வாலாஜா போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து சரியா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன், கூட வாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மகாலட்சுமி 1, மகாலட்சுமி 2, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 போட்டிருந்தாங்க. எல்லாமே சோல்ட் அவுட். அதையுமே தாண்டி உள்ளுக்குள்ள வீடு கட்டி குடியேறிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது. நான் என்னதான் இந்த ப்ராஜெக்டை பத்தி இவ்வளவு சீக்கிரம் சொன்னாலுமே நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லொகேட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி பொறுத்தவரை மொத்தமா 26 பிளாட் போட்டிருக்காங்க. இதுல இப்போ பாத்தீங்கன்னா சைட் விசிட் வந்துகிட்டு இருக்காங்க, புக்கிங்கும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்பவுமே வந்தீங்கனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கனாலும் எல்லா ஃபேஸுக்குமே பிளாட் எல்லாம் அவைலபிளா இருக்குது. கார்னர் பிளஸ் முதற்கொண்டு இப்போ எல்லாமே அவைலபிளா இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் இப்போ லொகேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் குடியிருப்புக்கு மத்தியில் லொகேட் ஆகுது. ஸோ நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வீடுகளுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தாலே தெரியும். இது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7-8 தெரு கொண்ட ஒரு ஊரே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்கப்பா லொகேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வண்டலூர் டு வாலாஜா போகக்கூடிய ஹைவேல ஊத்துக்காடு அப்படின்ற லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சோ ஊத்துக்காடை பொறுத்தவரை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. அதாவது மேல்மருவத்தூர் இருக்கு இல்லையா, மேல்மருவத்தூர் கோயில் இருந்து ஒரு பாதி அளவு கூட்டம் வந்து இந்த கோயிலுக்குமே வரும். சோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான கோயில் தான் இந்த ஊத்துக்காடு கோயில். சோ இந்த கோயில இருந்து நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சோ இவ்வளவு க்ளோஸ்ல இருக்க காரணத்தினால உங்களால உங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியும். அதங்க சூப்பர் காமிச்சா இல்லையா, அந்த கோயிலா இருக்கட்டும், இந்த மெயின் ரோடா இருக்கட்டும், அங்கிருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்ற வழி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடுகளாக தான் இருக்கும். அதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நகர் இதுக்குள்ளேயுமே வீடுகள் வந்துருச்சு. இப்போ எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க உடனே வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா. ஸோ பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்னப்பா ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இது இல்லாம ஆதி இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இவ்வளவு காலேஜ் பக்கத்தில் இருந்தாலும் ஸ்கூலை பொறுத்தவரை அமிர்தம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சிஎஸ்ஐ ஸ்கூலு, பாரதி மெட்ரிகுலேஷன், காமாட்சி அம்மன், இது போல எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ், காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும் வண்டலூர் இருக்கு இல்லையா.
ஸோ வண்டலூர்லேருந்து வாலாஜா போகக்கூடிய அந்த மெயின் ரோட்ல வந்தீங்க அப்படின்னா ஊத்துக்காடு அப்படின்ற லொகேஷன் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. இது தாண்டி ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்லேருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றத தாண்டி உங்களால் இந்த ப்ராஜெக்ட்ல உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். இதை தாண்டி வீடு கட்டி இங்கே வாடகைக்கும் விட்டுக்கிற முடியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் உரகடம் இருக்கு இல்லையா? ஸோ உரகடத்துல கிட்டத்தட்ட 5 லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஜோன் இருக்குது. இது இல்லாம 50க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட MSME இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இதனால இந்த சரௌண்டிங்ல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாமே இந்த பக்கம் அதிகமாக காரணத்தினால இங்கே உங்களால வீடு கட்டி உடனே வாடகைக்கு விட்டுக்கிற முடியும். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உரகடம் பக்கத்துல லொக்கேட்டாக சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த உரகடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் டைட்டில் பார்க். சென்னையோட 3வது டைட்டில் பார்க் பாத்தீங்க அப்படின்னா உரகடத்துல வரப்போகுது. இது இல்லாம ராயல் என்ஃபீல்டு கம்பெனியா இருக்கட்டும், நிசான் கம்பெனியா இருக்கட்டும், அப்போலோ டயர்ஸா இருக்கட்டும், இது போல எக்கச்சக்கமான கம்பெனி உலகத்துல லொக்கேட்டா இருக்குது. ஸோ அதனால தான் சொல்றோம், இங்க நீங்க வீடு கட்டி வாடகை விட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு நல்ல இன்கம் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த அளவு குடியிருப்புக்கு மத்தியில் டிடிசிபி ரேரா அப்ரூவலோட பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இவ்வளோ விஷயங்கள் பக்கத்தில் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஜோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அப்கமிங் மெட்ரோவாக இருக்கட்டும், பைபாஸாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் பக்கத்தில் இருக்குது. அதனால பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. இதை தாண்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட் அவைலபிளாக இருக்குது. பெர் ஸ்கொயர் ஃபீட் இங்கே வெறும் 1299 கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்க கையில் ஒரு 7,80,000 இருந்தாலே போதும், இவ்வளோ குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு சூப்பரான பிளாட் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 7,80,000 அப்படின்றது முன்பணம் கிடையாதுங்க. மொத்த பணமும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 7,80,000 தான். ஸோ இங்கே உங்களால் உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். சரி, பார்க்கும்பொழுது இங்கே இடத்தோட தனி வீடு வெறும் 18,80,000 கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ உரகடம் வாலாஜாபாத் சரௌண்டிங்ல 18,80,000 சொந்தமா ஒரு வீடு அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா உங்களால இங்க வாங்கிக்க முடியும். இப்ப இடம் வாங்கி போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா கட்டலாம்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு இடம் வாங்கி போறீங்கன்னா நாளைக்கு உங்களால இங்க சொந்தமா வீடு கட்டிக்கிற முடியும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வீடுகளும் வந்துருச்சு. ஸோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு லேண்டோ அல்லது வீடோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கும். இதையுமே தாண்டி ரெண்டல் இன்கமுக்கும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபிளான ப்ராஜெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளவு லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பொதுவாக எங்கேயும் அவுட்ல தான் இருக்கும். நீங்க வெறும் இடம் வாங்கி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. லோ பட்ஜெட்ல நீங்க இடம் வாங்கி போட்டாலுமே உங்களால இங்க உடனே வீடு கட்டியுமே குடியேற முடியும். ஏன் அப்படின்னா எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா? அவ்வளோ வீடுகள் இருக்குது. அவ்வளோ பேர் உள்ள வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, பார்க்கும்போது லோ பட்ஜெட்ல இடமோ அல்லது வீடோ பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களுக்கு மீர் டாடா பை பை, see you.